அல்லேலூயா. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபை இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. இந்த வேளையில் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ள வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 30ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஏசாயா 30:18. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். அல்லேலூயா. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. இந்த வேத வசனத்தை நீங்க திருப்பி திருப்பி வாசிங்கன்னா அதில் உள்ள அர்த்தம் உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். இந்த 18வது வசனத்திற்கு 2 வசனத்திற்கு முந்தைய வசனம், அதுக்கு இந்த வசனத்துக்கு பிறகுள்ள வசனம், இதையெல்லாம் வாசித்தால் இந்த வசனத்தினுடைய கருப்பொருள் உங்களுக்கு தெரியும். இந்த நாட்களிலே ஆண்டவர் நமக்கு சொல்கிறார், ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். நமக்காக காத்திருக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். நாம் என்ன தவறு செய்தால், எப்படிப்பட்ட மோசமான பாதைகளிலே வாழ்ந்தால் நம்மை இரக்கத்தோடு அவருடைய சேர்த்து கொள்ளத்தக்கதாக காத்திருக்கிறார். அவர் காத்திருக்கிறது போல நீ காத்திருந்தால், கர்த்தருக்கு காத்திருந்தால் பாக்கியவானாயிருப்பார். அந்த வசனம் வந்தால், ஏனென்றால் அவர் நீதி செய்கிற ஆண்டவர். அவர் உனக்காக எழுந்தருள்வார். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே எழுந்தருளும் பொருள் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் பயந்து நடுங்கி என்ன செய்வார்கள்? ஓங்குப்புற விழுந்து ஆண்டவரை பணிந்து கொள்வார்கள். ஆண்டவர் பேசும் பொழுது நடுங்குவார்கள். கர்த்தர் என்னோடு கூட பேசுகிறார், ஐயோ அவர்கிட்ட நேரடியா பேச வேண்டாம், மோசே நீர் பேசிக்கோ, நீர் வந்து என்கிட்ட சொல்லும், அவர்கிட்ட பேச வேண்டாம்னு சொல்லி பயப்படுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு தெய்வம் நம்முடைய தெய்வம். அவருடைய சத்தத்தை கேட்கும்படி இன்று நாம் அமர்ந்திருந்து காத்திருந்து நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால், நம்மோடு கூட மெல்லிய சத்தத்தோடு பேசுகிற ஆண்டவராக இருக்கிறார். அவர் நம்மோடு கூட பேசுகிற ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே எழுந்து நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே முழங்கால் படித்து நாம் ஜெபித்து நம்மை ஒப்பு கொடுத்து, இந்த நாளை எனக்கு ஆசீர்வதித்து தார் என்று ஆண்டவரிடத்தில் அர்ப்பணித்து நாம் கடந்து செல்லும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். இந்த நாளிலே நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னோடு கூட வருவேன், நீ கைக்கு செய்கிறதான பிரயாசங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பேன், நீ செய்யும் வேலைகளெல்லாம் நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னுடைய ஒவ்வொரு காரியத்திலும் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று நம்மை வழிநடத்துகிற ஆண்டவர். நீதி பாதையை வழிநடத்துகிற ஆண்டவர். பொல்லாப்புக்கு விலக்கி காண்கிற ஆண்டவர். தீங்குக்கு விலக்கி பாதுகாக்கிற ஆண்டவர். அவர் நம்மோடு கூட வருகிற ஆண்டவராக இருக்கிறார். நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஆனால் நம்முடைய சொந்த பலத்தினாலே நாம் எதையாவது செய்யும் பொழுது அதிலே நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. 15வது வசனம் சொல்கிறது, நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அமர்ந்திருப்பது, கர்த்தரே தேவன் என்று அமர்ந்திருந்து பார்க்கணும். அமர்ந்திருந்து ஜெபிக்கணும். அதுதான் காத்திருக்கிறது. அதுதான் காத்திருக்கிறது. சொல்ல, நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் என்ன செய்வீர்கள்? ரட்சிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. அப்ப அமர்ந்திருந்து நாம் ஜெபிக்கணும். ஆனா நாம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா, ஓடிக்கிட்டே இருக்கும்.
காலில் சக்கரத்தை பொறுத்துனது மாதிரி நம்முடைய ஓட்டம் தான், சுய ஓட்டம் தான், சுய பலத்தை நம்பி ஓடுகிற ஓட்டம் தான், சுய எண்ணங்களை நிறைவேற்றும் ஓட்டம் தான். நாம விரும்புகிறத எப்படியாவது அடையணும்னு நினைச்சுக்கிட்டு ஓடுகிறோம். அந்த விரும்புகிற காரியம் நிச்சயமாக ஆவிக்குரிய வாழ்க்கையின் தேவை அல்ல, பரவ தேவனை நோக்கி அல்ல. மாம்ச எண்ணத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறோம், மாம்ச எண்ணங்களோடு ஓடிக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஓட்டமெல்லாம் அப்படி ஓடுகிறபடினாலே நம்முடைய வேண்டுதல்களோ நம்முடைய விருப்பங்களோ நிறைவேறாதபடி பலவிதமான சோதனைகளும் வேதனைகளும் நமக்கு வருகிறது. அல்லேலூயா, ஆம் சோதரம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் நமக்கு வராதபடி அதான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் என்ன செய்யணுமா? அமர்ந்திருந்து. அல்லேலூயா, அமர்ந்திருந்து மனம் திரும்பி, முதல்ல சொல்லப்படுகிறது மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்ப மனம் திரும்பணும், மனம் திரும்புவதோடு அமர்ந்திருந்து ஆண்டுடைய பாதத்தை பிடித்துக் கொண்டால் நாம் ஆசீர்வாதம் பெறுவோம், ரட்சிப்பை பெறுவோம். அமெரிக்கையோடும் அமெரிக்கையும் நம்பிக்கையிலே உங்கள் பலனாய் இருக்கும். அமெரிக்கை என்று சொன்னால் என்னது? அமெரிக்கான சமாதான வாழ்க்கை, அமைதியான வாழ்க்கை, போராட்டம் இல்லாத ஒரு சமாதான வாழ்க்கை. அதுதான் அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அதே வசனத்துல சொல்றாரு, நீங்களோ அப்படி செய்ய மனதாயிராம. அதே நம்மளை குறிச்சு அப்படி சொல்றாரு, வேணும்டா சொல்றாரு, நீங்களோ அப்படி செய்யாமல் செய்ய மனதாயிராமல். அப்படி அல்ல, குதிரைகள் மேல் ஏறி ஓடி போவோம் என்கிறீர்கள், அப்படியே ஓடி போவீர்கள். வேகமான வாகனங்கள் மேல் ஏறி போவோம் என்கிறீர்கள், அப்படியே உங்களை துரத்துகிறவர்கள் வேகமாய் துரத்துவார்கள். நீங்கள் மலை உச்சியின் மேல் ஒரு கம்பத்தை போலவும் மேட்டின் மேல் ஒரு கொடியை போலவும் மீந்திருக்க மாட்டாக. ஒருவன் பயமுறுத்த 1000 பேரும், 5 பேர் பயமுறுத்த நீங்கள் அனைவரும் ஓடி போவீர்கள் அப்படின்னு சொல்றாரு. ஆனா உண்மையான வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? ஒருவன் 1000 பேரை துரத்துவான், 2 பேர் 10,000 பேரை துரத்துவான், ஒருத்தன் 1000 பேரை துரத்துவான். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிறதான வாக்குத்தத்தம், கொடுத்த வாக்குத்தத்தம். ஒருவன் 1000 பேரை துரத்துவான், 2 பேரு 10,000 பேர், 10,000 people 2 பேருக்கு முன்னால் நிற்க முடியாது. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் பெற்ற நீங்க ஒருவன், அது சொல்லப்படுது, என்ன சொல்லப்படுது? ஒருவன் பயமுறுத்த 1000 பேர் நீங்க ஓடி போயிருவீங்க. 5 பேர் பயமுறுத்த எல்லாரும் ஆல் அவுட், எல்லாரும் க்ளோஸ். யோசிச்சு பாருங்க, எதனால? ஆண்டவரை தேடாதனால, மனம் திரும்பி அவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து அவருடைய ரட்சிப்பை பெறாததுனால. பயம், வீணான ஓட்டம். நாங்கள் குதிரைகள் மேலே ஓடிப்போம், ஓடிப்போம். ஆண்டவர் அதான் சொல்ற, ஓடு. உன்னை ஓட ஓட துரத்துற ஒரு கூட்டம் உனக்கு இருந்துகிட்டே இருக்கும். என்னாலும் பயந்து சாகிற ஒரு வாழ்க்கை உனக்கு இருக்கும். ஆனால் நீ அமர்ந்திருந்து, நீங்கள் அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? உங்களுடைய வாழ்விலே அற்புதமாய் உங்களை வழிநடத்தி ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, ஆம் சோதரன். வேதம் அப்படித்தான் நமக்கு சொல்லுகிறது. கர்த்தரே தேவன் என்று நாம் அறிந்து கொள்ள அமர்ந்திருந்து அவருடைய பாதத்திலே நாம் ஜெபிக்க வேண்டும், காத்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளாய் நாம் மாற வேண்டும். அதைத்தான் நாம் பார்க்கிறோம். அதிலே
19ஆம் வசனத்திலே நான் வாசிக்கும் பொழுது, சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருள்வார். ஆண்டவர் உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரையும் கொடுத்தாலும் உன் போதகர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள். உன் கண்கள் உன் போதகர்களை காணும். அப்படி சொன்னேன். ஆண்டவர் தீர்க்கதரிசி மூலமாக சொல்கிறார், பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். யாருக்கு கேட்கும்? காத்திருக்கிறவர்கள். காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நாம காத்திருக்காதபடி நம்முடைய ஓட்டம் ஒவ்வொரு நாளும் சொந்த காரியத்திற்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஒரு நிமிடம் கூட நாம் நம்மை குறித்து, நம்முடைய வாழ்வை குறித்து, நம்முடைய ஜீவனை குறித்து சிந்திப்பதே கிடையாது. நம்மை குறித்து நாம் என்ன நினைக்கிறோம்? நம்முடைய ஜீவனை குறித்து என்ன நினைக்கிறோம்? நம்முடைய ஜீவன் ரட்சிக்கப்பட்டு பரலோகம் போய் சேரக்கூடிய ஜீவனாக இருக்கிறதா, இல்ல இந்த உலகத்தின் ஆசீர்வாதம், இந்த உலகத்தினுடைய காரியத்துக்காகவே நம்முடைய முழு நாளை நாம் செலவழிக்கிறோம்? ஆண்டவரை தேடுவதற்கு மனமே இல்லை. ஆண்டவருடைய சமூகத்தை வாசிப்பதற்கு மனமே இல்லை. இந்த சண்டே மட்டும் எத்தனை மிஞ்சி போனா நான் இன்னும் ஒரு 10-15 நிமிஷத்துல முடிச்சிருவேன். செய்தி முடிஞ்சு போகும். செய்திக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்துட்டு ஆராதனை கூட வருவதில்லை. பாடல் பாடும்போது வருவதில்லை. சங்கீத பகுதிக்கு வருவதில்லை. ஆனா ஆமேன் கொடுத்த டைம்ல வந்துட்டு போறவங்க நம்ம எப்படிப்பட்ட காத்திருக்கிற பிள்ளைகளாக காணப்படுவோம்? எப்படி நாம் ஆண்டவரை தேடுகிறோம்? எந்த விதமாக நாம் கர்த்தரை ஆராதிக்கிறோம்? யோசிச்சு பாருங்க. குடும்பத்துல 2 பேர் முன்னால வந்தா மீதி உள்ளவங்க பின்னாடி வராங்க. நம்மிடத்தில் எந்த ஒரு தேவனை தேடுவது கூட குடும்பத்திலே ஒரு ஒற்றுமை கிடையாது. குடும்ப சகிதமாய் நாம் ஆண்டவரோடு கூட இணைந்து வாழ வேண்டும் என்ற நோக்கம் நமக்கு கிடையாது. ஆண்டவரை ஆராதிப்பதற்கு முந்தி வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கணுங்கிற எண்ணம் நமக்கு கிடையாது. ஆனால் வேதம் சொல்கிறது கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். அவர் நமக்காக காத்திருக்கிறார். அவர் நம்மை மனதுருக்கத்தோடு காத்திருக்கிறார். நாம் நினைச்சோம் அவர் இரக்கமுள்ள ஆண்டவர். சத்தியமா கிடையாது. சத்தியமா கிடையாது. யாருக்கு இறங்குவா? உண்மையாய் நீ தொழுது கொண்டால் உனக்கு இறங்குவா. நீ உண்மையாய் கர்த்தரை ஆராதித்தால் உனக்கு இறங்குவா. நீ திமிர்த்தனமா உன் மாம்ச இச்சையில நீ ஓடிக்கிட்டே போனா உனக்கு இறங்கவே மாட்டார். திடீர்னு உன்னுடைய கால் சறுக்கும், கீழே விடுவார். உனக்கு முன்னால ஒரு குழி இருக்கும், காணாதபடிக்கு குழியில போய் விடுவார். எதிரே வரும் வாகனங்கள் கூட உனக்கு தெரியாத அளவுக்கு உன் கண்பண்ணெல்லாம் மூடி போகும். இதெல்லாம் என்னது? நான் சொல்லுது, வேதம் சொல்லுகிற, பைபிள் சொல்லுது. அப்ப நீ கடவுளை தேடினால், கர்த்தரை தேடினால் உன் கால்கள் சறுக்காதபடி உன்னை தாங்குகிற ஒரு கரம். என் கால்கள் சறுக்கிறது என்று சொல்லும் பொழுது உன்னுடைய கிருபை என்னை தாங்குகிறது என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. யாருக்கு? நீ கடவுளோடு இருந்து கர்த்தரை தேடி கர்த்தருடைய நாமத்தை தொழுது உண்மையாய் கர்த்தரை ஆராதித்து ஆவியோடு உண்மையோடு கர்த்தரை சேவிக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையின் பொறுப்பே அவர் இருக்கிறார். அவர் அப்பொழுது மனதுருக்கத்தோடு உனக்காக இறங்குற தேவனாய் உனக்கு காத்திருக்கிறார். உன்னோடு கூட இருக்கும்படியாக, உன்னை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக, உன்னை கரம்பிடித்து வழிநடத்தும்படியாக, உன்னை ஆசோத்திரம் கொண்டு போய் சேர்க்கும்படியாக. எல்லாருக்கும் ஒரே ஒரு காரியம்,
ஆண்டவரை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பரலோகம் போய் சேரணும். இந்த உலகம் அல்ல, இந்த உலகம் அல்ல. இப்ப நாம வாழ்ந்துட்டு இருக்கிறோமே இந்த உலகம், நீங்க பாத்தீங்கன்னா இன்னொரு 2 வாரத்துக்குள்ள இந்த யுத்தம் முடியல அப்படின்னா, நீங்க இப்ப இருந்துக்கிற சந்தோஷம் எல்லாம் போயிடும், எல்லாம் போயிடும். ஏற்கனவே இப்ப விறகு அடுப்பை தேடி ஓடிக்கிட்டு இருக்கீங்க, கேஸ் சிலிண்டர் குக்கிங் ஆகாம ஓடிக்கிட்டு இருக்கீங்க. உங்களை ஓட ஓட ஆண்டவர் விடுவார். ஆண்டவரை தேடணும், ஆண்டவரை தேடணும். ஒரு வழி அடைந்தால் 7 வழிகளை திறக்கிறாங்க. இதை நீ யோசிப்பாரு, உனக்கு வழியிலே ஆண்டவர் திறப்பார், புறச்சாதைகளுக்கு மூடுவார். நீ கர்த்தருடைய பிள்ளையா இருந்தால் உனக்கு ஆண்டவர் வழிகளை திறப்பார். கொரோனா காலத்துல நம்முடைய சபை பிள்ளைகளுக்கு யாருக்குமே எந்த ஒரு குறைவும் கிடையாது. இல்ல நான் குறைபட்டு இருந்தவன் யாராவது சொல்ல முடியுமா? கொரோனா காலத்துல நான் குறைபட்டு இருந்தேன், இல்ல கொரோனாவில என் குடும்பத்தில் செத்து போறாங்க, யாராவது சொல்ல முடியுமா? இல்லை, இல்லை. அந்த அளவுக்கு சபையை பாதுகாத்தார் என்று சொன்னால், கொரோனாவில நீங்கள்லாம் யார் பாதிக்கப்பட்டீங்களோ இல்லையா, நான் பாதிக்கப்பட்டிருந்தேன், நான் பாதிக்கப்பட்டேன். ஆனால் என்னுடைய பாதிப்பு மற்றவர்களுக்கு சோதை கொடுத்தது. என்ற ஒரு ஊழியக்காரர் போன் பண்ணி, கொரோனா வந்துச்சு. நான் அவருக்கு சொன்னேன், பயப்படாத, எனக்கு வந்து பயப்படாத, ஒன்று நமக்கு நேரிடாது. அல்லேலூயா, ஒன்று நமக்கு நேரிடாது. நான் சொல்லி அவருக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். அவர்களுடைய மேகசின் போடுவார், அந்த மேகசின்ல அதை அப்படியே போட்டாரு. ஃபர்ஸ்ட் நெல்சன் எனக்காக ஜெபம் பண்ணாங்க, தைரியம் கொடுத்தாங்க. நான் சொல்லி அவர் எழுத இல்லை, எனக்கு ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பு, எனக்கு ஆண்டவர் கொடுத்த தைரியம், எனக்கு ஆண்டவர் கொடுத்த நம்பிக்கை, எனக்கு இருந்த அந்த நம்பிக்கை விசுவாசத்தின் ஜெபம் என்னை மாத்திரமல்ல, எனக்கு இங்கு கொடுத்த அந்த சபை ஊழியம், அந்த ஊழியத்திலே பங்கு வருகிற அனைத்து குடும்பங்களும் ரட்சிக்கப்படுது. பிரைஸ் காட், அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, வயதானவர்கள் எத்தனையோ பேர் நம்முடைய சபையில் உண்டு. அத்தனை பேரையும் ஆண்டவர் காப்பாற்றினார். பிரைஸ் காட், அல்லேலூயா. இன்றைக்கு அனுதினமும் நம்முடைய சபையில் உள்ள ஒவ்வொரு விசுவாச குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் ஜெபம் பண்ணுவேன். முக்கியமா முதிர் வயதானவர்களுக்காக நான் செபிப்பேன். முதிர் வயதில் உள்ளவர்கள் மேல் கல்வாரி ரத்தத்தை தெளித்து செபிப்பேன். அவளை ஏந்துவேன் தாங்குவேன் சுமப்பேன் என்று சொன்னீரே, ஏந்தி தாங்கி சுமந்து வழி நடத்தும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுவேன். பாதி பேர் சர்ச்சைக்கு வராமல் இருப்பாங்க, எனக்கு அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஆனா அவங்கள பெற்ற பிள்ளைகள் நீங்க இருக்கிறீங்களே. நான் ராதாவுடைய தாய் தோப்பனுக்காக ஜெபம் பண்ணுவேன், அவங்க எங்க இருக்காங்க? இல்லை. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், நம்முடைய ஜெபம் கேட்கப்படுகிறதுக்கு காரணம் என்ன? நாம் ஆண்டவரிடத்திலே காத்திருக்கிறோம், ரட்சிப்புக்காக காத்திருக்கிறோம். நீங்க ஆதியாகம புத்தகத்திலே 49:18 நீங்கள் வாசிக்கும் பொழுது, கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்புக்கு காத்திருக்கிறேன் என்று யாக்கோபு சொல்லுகிறார். யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். 12 பிள்ளைகள் 12 கோத்திரங்களாக எப்படி இருக்கும் என்று ஒவ்வொருவரையும் கூப்பிட்டு அவர்களை ஆசீர்வதிக்கிறார். இன்பற்றுவேன் அவர்களை ஆசீர்வதித்து கொண்டு வரும் பொழுதே இந்த 18வது வசனத்தில் அவர் சொல்றாரு, கர்த்தாவே இந்த ரட்சிப்புக்கு காத்திருக்கிறேன். அல்லேலூயா. அவர் ஆசீர்வதிக்கும் போது, பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது மரண தருவாயில் இருக்கிறார். இப்பொழுதோ இன்னும் கொஞ்ச நேரமோ அவர் மறிக்க போகிறார். அப்படிப்பட்ட மரண தருவாயில் இருக்கிற அந்த தவங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போதே அவர் சொல்கிறார், கர்த்தாவே உடைய ரட்சிப்புக்கு காத்திருக்கிறேன். என்ன ரட்சிப்பு? நான் ஆண்டவரோடு போய் சேர்ந்துவிடுவேன். ஆனால்
பிள்ளைகள் எங்க இருக்காங்க? எகிப்துல இருக்கிறாங்க. இங்கிருந்து நீ ரட்சித்து கொண்டு போகணும். அவன் தன்னுடைய வம்சத்தை நினைக்கிறான், தன்னுடைய தலைமுறையை நடத்தி இந்த வார்த்தையை சொல்றான். கர்த்தாவே இப்படி ரட்சிப்புக்கு காத்திருக்கிறேன்னு சொல்ற. அன்னைக்கு அவர் சொன்னது 430 வருடம் கழித்து நடக்குது. அல்லேலூயா. அவன் கேட்ட ரட்சிப்பு எத்தனை வருஷம்? 430 வருஷம் கழித்து எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் மீட்கப்பட்டவர்களாய் கடந்து செல்கிறார்கள். ரட்சிப்புக்கு காத்திருக்கிறது நல்லது. அல்லேலூயா, அல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார் 3:18 என் பலனும் நான் கர்த்தருக்கு காத்திருக்கிற கர்த்தருக்கு காத்திருந்த நம்பிக்கையும் அழிந்து போயிட்டு சொல்றார். வருத்தத்தோடு சொல்றார், என் பலனும் நான் கர்த்தருக்கு காத்திருந்த நம்பிக்கையும் அழிந்து போயிடுச்சு. காரணம் என்ன? அவருடைய சூழல் அப்படி இருந்தது. அந்த சூழ்நிலையில அவர் அந்த வார்த்தையை சொல்றாரு. ஆனா அவர் அந்த வார்த்தையை சொல்லி அடுத்த நிமிடத்திலே அவருக்குள்ள ஒரு புது பலம், அந்த காத்திருக்கும் பொழுது கிடைக்கிறதான பலம் அதுதான். காத்திருக்கிறதான ஆசீர்வாதம் அதுதான். நம்முடைய சுய பலத்தை நம்பும் பொழுது அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, எல்லா நம்பிக்கையும் அழிந்து போகிற பலனாக காணப்படும். சூழ்நிலைகளை பார்க்கிறோம், நமக்கு வரும் போராட்டங்களை பார்க்கிறோம், நம்முடைய பலகீனத்தை பார்க்கிறோம். எல்லா நம்பிக்கையும் போயிடுச்சுப்பா, எல்லா நம்பிக்கையும் போயிடுச்சு. இனிமே நம்மளால என்ன செய்ய முடியாது, தப்பிக்க முடியாது அப்படின்னு சொன்னேன். இந்த எரேமியா 25வது வசனத்தில் சொல்றாரு, தமக்கு காத்திருக்கிறவர்களும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. ஆய் திறந்து சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. யாருக்கு? தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர். அதை கண்டுபிடிச்சார். யாரு? எரேமியா தீர்க்கதரிசி. புலம்பல் பாடுற புலம்பல். நீங்க அநேகர் புலம்பிட்டு இருக்காங்க, நீங்க அநேகர் புலம்பிட்டு தான் ஓடுறீங்க தவிர ஆண்டவரை நினைச்சு நீங்க புலம்பல, கர்த்தரை நம்பி நீங்க புலம்பல. ஆனா கர்த்தரை நம்பி புலம்பி பாருங்க, உங்களுடைய புலம்பல் எல்லாம் ஆனந்த கழிப்பாக மாறும். அல்லேலூயா. புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற கொள்ளுகிற தேவன் நம்முடைய தேவன். உங்களுடைய சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கிற தேவன் அல்ல, துதியின் ஆடையை கொடுக்கிறவர். உங்களுடைய வாழ்விலே ஆனந்த கழிப்பை பெற்று எடுக்கிற ஆண்டவர் அவர். அதுதான் இவர் சொல்றாரு 3:26 சொல்றாரு, கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது என்று சொல்றாரு. அல்லேலூயா. அந்த ஆதியாகம புத்தகத்துல யாக்கோபு சொல்றாரு, கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்புக்கு காத்திருக்கிறேன்னு சொல்றாரு. ரட்சிப்பெல்லாம் கிடைச்ச பிறகு இந்த எரேமியா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் செய்யக்கூடிய பாவத்தினாலே, அதனாலே வந்த விளைவினாலே அநேக துன்பங்கள், பாடுகள், சிறையிருப்புகள் என்று யுத்தம் சுத்தி யுத்தம், சிறையிருப்புல கொண்டு போய் தள்ளிட்டாங்க. அப்படி சிறையிருப்பு நாள்ல தான் இவர் புறப்பல் பாடுகிறார். யார்? எரேமியா. நேபுகாத்நேசரின் காலத்திலே ஒரு சிறையிருப்பு, சிதேக்கியா ராஜா அரசாங்க காலத்திலே இந்த எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக தான் கர்த்தர் பேசிக்கொண்டே வருகிறார். அதனால அவர் சொல்றாரு, கல்தேயர் வந்து உங்களை என்ன செய்வாரு, உங்களை சிறைப்பிடித்துக் கொண்டு போவார்கள், ஆனா நீங்க போங்க அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவர் சில நேரத்துல எப்படி சொல்றாரு, வெளிநாட்டுக்காரன் புறஜாதிக்காரன் அவன் வருவான், வந்து உங்களை என்ன செய்வான், சட்டை போட்டு பிடிச்சிட்டு சிறப்பிடிச்சு போவான். ஆனா நீங்க அவனோட போங்க, நான் உங்களோட கூட இருக்க உங்களை காப்பேன்னு சொல்றாரு. பிரைஸ் காட். அல்லேலூயா. எரேமியாவுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தையா தான். ஆனா அந்த சிதேக்கியா ராஜா நான் போகவே மாட்டேன், சொன்ன இவன் எரேமியா தீர்க்கதரிசி பிடிச்சி சிறையில் தூக்கி போடு அப்படின்னா, இவன் பிடிச்சி சிறையில் தூக்கி போடுறான்.
சிதைக்கியாவுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத எரேமியா மூலமாக சொல்லப்பட்டது. எரேமியா மூலமாக சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறு. சிதைக்கியா ராஜாவை பிடிச்சு போனாங்க, கண்களை குருடாக்குறாங்க, அவனை அழித்து போட்டாங்க. எத்தனையோ துன்பங்கள் வந்தால் ஆண்டுடைய சொல்படி நடந்த ஜனங்கள் காக்கப்பட்டார்கள். அவர்கள் திராட்சை தோட்டத்தை நட்டி ஆசீர்வாதம் பெற்றார்கள். இங்க நாம் பார்க்கிறோம். ஆனாலும் உங்களுக்கு இறப்படி கர்த்தர் காத்திருப்பார் என்று சொல்லப்படுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 5ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது அங்கு 2-3 வசனங்களை நம்ம பார்ப்போம். ஏசாயா 5ஆம் அதிகாரம் அங்க 1-2 வசனங்களை வாசிப்போம். இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கு என்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வேலையடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதில் நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதன் ஆலையை ஒன்று பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். ஆண்டவர் காத்திருக்கிறார். எதுக்கு காத்திருக்கிறாரியா? ஆனால் மனம் திரும்பும்படி உனக்காக காத்திருக்கிறேன் என்று சொல்லி சொல்றாரு. எதுக்காக காத்திருக்கிறாரு? வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும், உன்னுடைய ஜீவிதத்தில் ஒரு மாற்றம் வரணும். நாங்க மாறவே மாட்டோம்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கோம். வாழ்க்கையில நாங்க இருந்த இடத்துக்கு நகரவே மாட்டோம். நாங்க பேக்ஷடியா எங்களுக்கு சத்தியம்லாம் வேண்டாம், ஜபமும் வேண்டாம், எதுலையுமே நாங்க கலந்துட மாட்டோம். அப்படி இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் காத்திருக்கிறார். எதற்காக? நீ நல்ல ரசமுள்ள பழங்களை கொடுக்கணும். உன் வாழ்க்கை ரசமுள்ள வாழ்க்கையாக மாறணும். உன் ஜீவிதத்தில் ஒரு மாறுதல் வேண்டும். இதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதுக்காக காத்திருக்கிறார். ஆனால் அதுவோ கசப்பான பழங்களை தந்தது என்று சொல்ல அதே வசனம் தான் சொல்லுது. என்ன பண்ணுது? வாழ்க்கையில் நீ கசப்பான பழங்களை தந்து கொண்டு இருக்கிறாய். எத்தனை முறை இடித்து பேசி கூட, சுட்டி காட்டி கூட, கடந்த வாரத்தான் விரல் நீங்கி சுட்டி காட்டுறது மாதிரி சுட்டி காட்டியாச்சு. இதுக்கு மேல ஒண்ணு செய்ய முடியாது. இனிமேல ஒண்ணு செய்ய முடியாது. அப்படி சுட்டி காட்டியும் மாறல. அப்படி சுட்டி காட்டியும் மாறல. ஆனாலும் மனம் இறங்கும்படி, மனம் உருகும்படி எழுதினாரு. உங்களுக்கு இறப்படி கர்த்தர் காத்திருப்பார் சொல்லப்படுது. நீ மாறினா உன்னை தன்னோடு கூட சேர்த்துக் கொள்வார். வாழ்க்கை மாறும், ஜீவிதம் மாறும். எவ்வளவு பேர் இருந்தாலும் சரி, வீட்டுக்கு வந்து அன்னைக்கு என்ன, இன்னைக்கு என்ன, நம்ம சபையில என்ன காரியம், பெண்கள் கூடுகிற நாள்ல வீட்டுல உட்கார்ந்து யோசிக்கிட்டு டிவியை பார்த்துட்டு இருக்காங்க. 7 மணிக்கு இல்லைன்னா 7:30 மணிக்குள்ள வந்து ஜபத்துல கலந்து பைக் ஸ்டடி கூட 7:30 மாத்தியாச்சு. 7:30 இருக்கணும். சத்தியத்தை கேளு, வசனம் இல்லைன்னா நீங்க இப்ப நான் வேற ஒண்ணும் இல்லை. நான் அந்த பிரச்சனைலாம் முடிச்சுட்டு உங்களை ஏதாவது ஒரு அதிகாரத்தை நீங்களே வாசிங்க, எனக்கு அதுக்கு விளக்கம் கொடுக்கணும். உங்களுக்கு தெரியுமா? வேத வசனத்தை குறிச்சு உங்களுக்கு என்னது, அதுல எந்த அளவுக்கு நீங்க புரிஞ்சிருக்கீங்க? வசனங்களை, வேதத்தை வாசிக்கும் போது அனல் கொண்டது அப்படின்னு சங்கீதத்துல இன்னைக்கு வாசிக்கிறேன். நீ சொல்றத கேட்டீங்களா? இந்த அனல் எதிலிருந்து வருகிறது? வசனத்துல, வார்த்தையில. நீ சத்தியத்தை கேட்காத, வேதத்தை கேளாதபடி தன்னுடைய செவியை விளக்குடைய ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பானது என்று வேதம் சொல்கிறது. நீ சத்தியத்தை கேட்காதபடி நீ காதை அடைச்சுக்கிட்டு செவிட்டு பிரியனாக, ஒரு வாசனை
ஒரு இடத்துல சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, பாம்பை போல சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாக இருங்க அப்படின்னு. இன்னொரு பகுதியை நான் வாசேன், செவிட்டு பிரியர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ரெண்டையுமே நான் கம்பேர் பண்ணி பார்த்தேன். ரெண்டையுமே நான் அன்னைக்கு வாசேன், யோசனை. சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்கள்னா அதுக்கு என்ன அர்த்தம்? செவிட்டு பிரியான்னு பார்க்கலாம். அப்படின்னா என்ன? நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். நான் கேட்க மாட்டேன் ராஜா, பிரயோஜனம் உள்ள ராஜா, என்ன வேணாலும் பேசிக்கோ. நாங்க இந்த இடத்துக்கு அப்படி வெளியில போயிட்டோம்னா அதோட முடிஞ்சது. என்ன முடிஞ்சது? எல்லாம் ஆண்டவர் ஆராதிக்க வாழ்க்கை முடிஞ்சது, பரிசுத்தம் முடிஞ்சது, எல்லாமே முடிஞ்சது. நாங்க பழைய ஆளாதான் வெளியில போவோம் அப்படின்னு போனோம்னா பழைய சர்ப்பமாகிய பாம்பு ஒன்று திறந்துட்டு வரும், பிசாசு ஒன்று திறந்தோம். அதை ஒருத்தராலும் ஒண்ணு பண்ண முடியாது. ஆண்டவராக விட்டுருவாரு. போ என்ன சொல்லி என்னாலே தொடர்பு நீ ஓடிக்கிட்டே இருக்க. 7ஆவது நாள் நீ வந்து சபையில் வந்து விழுந்துட்டாருன்னு உனக்கு பாதுகாப்பு கிடைக்குமா? யோசிப்பாரு, ஓடுற நான் பாக்குறேன். 7 மணிக்கு இங்க பரிசீலிக்கு நம்ம இங்க உட்கார்ந்துட்டா இப்படி போவாங்க, திருப்பி இப்படி போவாங்க, இந்த பக்கம் திரும்ப மாட்டாங்க. ஏன்னா இங்க கொடுமையான பைபிள் வசனம் நடந்துட்டு இருக்க, கொடுமையான ஜெபம் நடந்துட்டு இருக்க. உனக்கு இது கொடுமையா தெரியுது, உன் வாழ்க்கை கொடுமையா மாறும்போது குறிச்சு வச்சுக்கோ. இன்னைக்கு நான் சொல்றேன், குறிச்சு வச்சுக்கோ. நீ தேவ சமூகத்தில் வந்து விழுந்த நீ சண்டே தவிர மற்ற 3 நாட்கள் நான் எல்லா நாளும் வாங்கன்னு சொல்லக்கூடிய நான் இப்ப நான் உங்களுக்கு 3 நாளா சொன்னேன். செவ்வாய்க்கிழமை பெண்கள் வந்து ஜெபம் கொடுங்க, அதே பெண்கள் தியானக்கிழமை பயிற்சி வந்து பாருங்க, பெண்களும் ஆண்களும் சேர்த்து. நான் போனவாரமே கேட்டேன், பெண்கள் மட்டும்தான் பரவணும்னா நீ போக வேண்டாம்னு சொன்னா நீ சபைக்கு வரதே அர்த்தம் இல்லை. வீட்டுல மட்டும் பாருங்க, போர்டு போட்டிருக்கோம், நானும் என் வீட்டாரும் வந்தால் கத்திரையை செய்வோம். என்ன ஏமாற்று? எங்கள் வீட்டின் தலைவர் இயேசு. தலைவர் யாரு? யாரு? கொல்லாத சாத்தானுடைய ஆளுகையில் அங்க இருந்துகிட்டு வீட்டின் தலைவர் இயேசு. ஏன் அடுத்தவங்க வாசிக்கவங்க வேண்டாம், பார்த்துட்டு ஓ அப்படியா அப்படின்பாங்க. அப்படி வெளியில போன படம் தெரியும், 4 பேர் சொல்லுவாங்க நாரிக்கிட்டு இருக்க குடும்பம் அப்படின்னு. விசுவாச குடும்பமா ஜெப கோட்டையா மாறணும். உன் இல்லம் துதி இல்லமாக மாறணும். துதிகளின் மத்தியில் வாசம் செய்த ஆண்டவர் உனக்குள்ளே வாசம் செய்வார். நான் உங்களுக்குள்ளே வாசம் செய்து உங்களுக்குள்ளே ஒரு ஆவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் ஜனமாய் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அங்கேயும் துதி கிடையாது, சர்ச்சைக்கும் வந்து துதிப்பது கிடையாது. ஏன்னா நம்ம வரதே இப்போ நான் பாக்குறேன், ஒவ்வொருத்தர் வரும்போது என் கண் அப்படியே போயிடும். எங்க கை வீட்டிலே பாத்தீங்கன்னா ஒன்னும் பிரச்சனையே கிடையாது. இங்க நான் சொல்லல, உண்மையா கற்ற தேடணும்னா சர்ச்சைக்கும் டைமுக்கு ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது வா. அப்பதான் உனக்கு கொஞ்சமாச்சு உன் இருதயம் தேவனோடு ஒருமனப்படும். நீ ஒருமனப்பட்ட உள்ள உனக்கு வரும். நீ ஒருமனதோட நீ ஆண்டவரை ஆராதிக்கும் ஒரு அபிஷேகம் உனக்கு இறக்கும். அந்த எண்ணெயின் அபிஷேகம் நீ பெற்றதான் நீ வீட்டுல ஒரு நாள் நினைக்க மாட்ட, சபையில விட்டுட்டு நீ உட்காரவே மாட்ட, ஓடி வருவ. இல்லையா செத்தவாக்கு மாதிரி நீ கிடப்ப. இந்த வார்த்தைக்குள்ள அர்த்தம் இப்ப உங்களுக்கு தெரியாது, நடக்கும் பொழுது தெரியும். நான் என்ன சொல்றேன், நான் என்னைக்குமே என்னுடைய வாழ்க்கையில சில வார்த்தைகள் ஒருவேளை ஹார்டா வந்ததுனாலும் நான் அதை வாபஸ் பெறவே மாட்டேன். காரணம் என்ன தெரியுமா? சொன்னதுபடி நடக்கும் என்று விசுவாசிக்கிறவன் நான். என்னோடு கூட இருந்து பேசுகிறவர் நாண்டவர், நான் அல்ல. நான் பேசுறது பிளான் போட்டு வர்றதே கிடையாது. அவர் எழுந்திருப்பான். எழுந்திரும் பொழுது 2 காரியம் நடக்கும். நீ உண்மையாய் ஆண்டவரை தேடினால் உன்னோடு கூட இருந்து உன்னை உயிரோடு மீட்டுக் கொள்ள எழுந்திருப்பான். அப்படி இல்லைன்னா அவர் கோபத்தோடு எழுந்திருப்பார்.
கோபத்தோடு எழுந்தால் என்னன்னு நீங்க தீர்க்கதரிசியின் புத்தகத்தை நீங்க வாசித்தா அப்ப தெரியும் உங்களுக்கு. அப்ப தெரியும் உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய ஜீவிதம். நீ என்ன சம்பாதிச்சாலும் அது உனக்கு என்ன செய்யாது, நிச்சயத்துக்கு வராது. ஆண்டவரை விட்டுட்டு நீ ஓடி ஓடி என்னத்தை உழைச்சாலும் உனக்கு என்ன செய்யாது. பொத்தல் பையிலே போடப்பட்ட பணத்தை போல இருக்குன்னு வேதம் சொல்கிறது. கர்த்தருக்கு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எவைகள் எல்லாம்? இந்த உலகத்தில் உள்ளவைகள், இந்த உலகத்தில் உள்ளவைகள், பரலோகத்தில் உள்ளவைகள் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேவனை தேடுங்க, கர்த்தரை தேடுங்க. அப்படிதான் வேதம் சொல்கிறது. ஆனா நீங்களும் கசப்பான கனிகளை கொடுக்கிறீர்கள் அப்படின்னு அங்க என்ன செய்றாரு, ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக சொல்றாரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு காத்திருக்கிறது நல்லது. அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறது நல்லது. நான் தாவீதை பார்ப்பேன். தாவீதுடைய ஒவ்வொரு காரியங்களும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, காத்திருப்போம், விசாரிப்போம். ஆண்டவரே, இப்பொழுது அமெரிக்கர் எனக்கு விரோதமா வராங்க, நான் அவங்களோடு கூட மோதலாமா, படையெடுக்கலாமா, போர் செய்யலாமா கேட்கிறான். கேட்டு செய்வோம். ஆண்டவர் போப்பார், ஆண்டவர் போப்பார், போய் ஜெயத்தோடு திரும்பி வரலாம். நீங்க 1 சாமுவேல் 15 அதிகாரத்துக்கு மேல நீங்க வாசி பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். அங்க நீங்க பார்க்கலாம், ஆண்டவரை கேட்கும் பொழுது கேட்டு விசாரித்து செல்கிறவர். அதே நேரத்தில் சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். அபிஷேகம் பண்ணிட்டு இங்க 10ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது, 10ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் நீங்க வாசிக்கும் போது அங்க நீங்க பாத்தீங்கன்னா அவர் சொல்லுவாரு, நீ எனக்கு முன்னே நீ என்ன செய்ய, போய் கில்காலில போய் நீ என்ன செய்ய, காத்திருன்னு சொல்லுவாரு. நீ எனக்கு முன்னே கில்காலுக்கு இறங்கி போ, சர்வாங்க தகவல்களையும் சமாதான பலிகளையும் செலுத்தும்படிக்கு நான் உன்னிடத்தில் வருவேன். நான் உன்னிடத்தில் வந்து நீ எனக்கு செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்கு மட்டும் 7 நாள் காத்திருன்னு சொல்றான். இந்த பக்கம் ராஜாவா அபிஷேகம் பண்ணியாச்சு, இந்த பக்கம் ராஜாவா அபிஷேகம் பண்ணியாச்சு. இந்த பக்கம் அதே தீர்க்கதரிசி, இந்த தீர்க்கதரிசி சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக அபிஷேகம் பண்ணப்படுகிறது. அடுத்தவரை அதே சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக 7 நாள் நீ கந்தல்ல போய் எனக்கு காத்திருன்னு சொல்லப்படுகிறது. 13:8 நாம வாசிக்கும் பொழுது அங்க நம்ம பார்க்கிறோம், என்ன பார்க்கிறோம், அங்க அவர் காத்திருந்தார். எப்படி? அப்பொழுது சவுல் 8 அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். எப்படி? ஆனா 7 நாள் முழுசா காத்திருந்தானா அப்படின்னா அதுதான் இது. அதுல சொல்லப்படுது 7 நாள் காத்திருந்தான். ஆண்டவர் சொன்னார், வாங்க சர்ச்சைக்கு வாங்க, 9 மணி ஆறாவதுன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாலே வாங்க, காத்திருங்க அப்படின்னு சொல்றாரு. இங்க ஒரு 7 நாள் காத்திருக்கேன்னு சொன்னாரு. 7வது நாள் வந்தான். வந்த உடனே அவன் கண்ணில் இருக்கும்போது இன்னும் சாமுவேல் வரலையா, இன்னும் சாமுவேல் வரலையா, காத்திருக்க சொன்னாரு, அவர் வரலையா வரலையா, இப்படியே தேடிக்கிட்டே இருந்தது. அப்படி தேடிக்கிட்டு இருக்கும்போதே ஜனக்கூடத்தில் ஒரு கூட்டம் என்ன செய்யுது, கலந்து போக ஆரம்பிச்சது. அவருக்கு பயம் உண்டாயிடுச்சு. ஏன்னா இன்னொரு பக்கத்துல போர் தொடுத்திருக்கு, ஒரு கூட்டம் வருது. அதுக்கு முன்னால இவங்க என்ன செய்யணும், சர்வாங்க தகன பலிகள் சமாதான பலிகளையும் செலுத்தி ஆண்டவருக்கு முன்னால ஜெபம் பண்ணிட்டு தீர்க்கதரிசியுடைய ஆசீர்வாதத்தை பெற்று போருக்கு செல்லணும். பயம் வந்தது. என்ன செய்யணும் வாசிங்க 8வது வசனத்துல, அவர் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. ஜனங்கள் அவரை விட்டு சிதறி போனார்கள்.
அப்பொழுது சவுல், இவன் அந்த 7வது நாள்ல என்ன செய்யறான்? அப்பொழுது சவுல் சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலியையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். யார் செய்ய வேண்டிய வேலையை யார் செய்வார்? ஊழியக்காரர் செய்ய வேண்டிய வேலைய இவன் காத்திருக்க வேண்டிய ஒரு யாரு? ஒரு விசுவாசி, ஆண்டவரால் நியமனம் செய்யப்பட்ட ஒரு ராஜா. இவன் என்ன செய்ய ஆரம்பிச்சான்? எல்லாம் ஃபுல் அதிகாரத்தையும் எடுத்து செலுத்திட்டான். இவன் செலுத்தி முடிக்கவும் வேற சாமுவேல் வர. நல்ல கவனமாக இதுல ஒரு அர்த்தம் உண்டு. வேதத்திலே சில காரியங்கள் மிகுந்த அர்த்தம் உண்டு. 7வது நாள் ஆனவுடனே இவன் அவசரமா இவன் எழுதிதான் பலி செலுத்திட்டான். இவன் நினைச்ச நேரத்துல ஊழியக்காரன் வரணும். சிலப்பெல்லாம் சில வீட்டுல இருக்க கூட்டம் வைப்பாங்க. நான் சொல்லுவேன், எல்லாரும் வந்த உடனே எனக்கு போன் பண்ணுங்க, நான் வரேன். அவர் அப்படியே ஒரு 2 பேர் 3 பேர் வந்த உடனே இவங்க எனக்கு போன் பண்ண ஆரம்பிப்பாங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லுவேன். நாங்க ரெடியா தான் இருப்பேன், ஒரு ஷர்ட் மட்டும் அப்படி தூக்கி போட்டு வர வேண்டியதான். ஆனா அடுத்த போன் வரும், மாஸ்டர் வரலையா மாஸ்டர்? யாரு? அடுத்த வண்டியில வந்து திரும்பி திரும்பி இன்னும் வரலையா மாஸ்டர்? 5 நிமிஷத்துக்கு இல்ல 3 கால். இந்த 3 கால் நான் அட்டன் பண்ணும்போது ஒவ்வொரு இடத்துலயும் வண்டி நிப்பாட்டி செக்ரட்டரி இறங்கும்போது உங்களுக்கு பதில் சொல்லிட்டாரு. பொறுமை கிடையாது, காத்திருப்பது கிடையாது. சரி, சொன்ன நேரத்துக்கு அங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன். 5 நிமிஷத்துக்கு முன்னாலே எல்லாரும் வந்தாங்க வருஷத்துக்கு சொன்னா நான் வந்துடுறேன். அவ்வளவுதான். 7:30னா 7:30 நாங்க இருப்பேன். நான் வர்றது கிடையாது. இவங்க நீங்க வர்றதை பார்த்துதான் அவங்க எனக்கு கால் பண்ணுவாங்க. அது அப்படியே டைம் ஆயிடும். உடனே அவங்களுக்கு சீக்கிரமா முடிக்கணும். இப்படிதான் இவன் எஞ்சினான். சாமுவேல் தீர்க்கதரிசி வர்றதுக்கு முன்னாடி அவன் முடிச்சான். முடிச்ச உடனே என்ன சொன்னான்? கேட்டான், நீர் செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு, சவுல் ஜனங்களை விட்டு சிதறி போகிறது, குறித்த நாட்களின் திட்டத்திலே நீர் வராததையும் பெரிசர் மிக்ஸ்மாசிலே கூடி வந்திருக்கிறது நான் கண்டபடியினாலே கில்காலில் பெரிசர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம். யார் விண்ணப்பம் பண்ணலையா? உன்னை காத்திருக்கு சொன்னதே விண்ணப்பம் பண்ணிக்கிட்டு ஜோ பண்ணிக்கிட்டு இருந்தார் நாயே அப்படின்னு தான் உன்னை ராஜாவா வச்சு என்ன பண்ணாரு? அபிஷேகம் பண்ணிட்டு 7 நாள் காத்திருன்னு சொன்னா விண்ணப்பம் பண்ணல. நான் விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகவல்களை செலுத்தினேன். சாமுவேல் சவரை பார்த்து புத்தியீனமாய் செய்தி உடைய தேவனாய கர்த்தர் உமக்கு உயர்ந்த கட்டளையை கை கொள்ளாமல் போனீர். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேல் மேல் உம்முடைய ராஜ்யபாரத்தை என்னைக்கும் ஸ்திரப்படுத்துவார் அப்படின்னு நினைக்க வேண்டாம். அப்படி நான் சொல்லும்போதே அவர் சொல்லிட்டாரு, ஸ்திரப்படுத்துவார். இப்போதோ எப்போது ராஜபாரத்தை ஸ்திரப்படுத்தணும்னு தான் ஆண்டவர் சுத்தம் பண்ணிருந்தாரு. நீ தவறு செய்தபடினாரு, காத்திருந்து ஜெபிக்காதபடி நீ பயந்தோ ஏதோ ஒரு தடுமாறி செய்த காரியத்தினாலே இப்போதோ உம்முடைய ராஜபாரம் நிலை நிற்காது. ராஜாவாக ஏற்படுத்தினவர் அவர் தான். ராஜ்யபாரத்திலிருந்து தள்ளிவிடப்படுவதும் அவரால். உன்னை உயர்த்துகிறவர் அவர்தான், உன்னை தாழ்த்துகிறவர் அவர்தான், உன்னை கண்மலையின் மேல் கொண்டு போய் நிறுத்துகிறவர் அவர்தான், நீ தள்ளாடும்படி உன்னை கீழே விழத்தள்ளுகிறவர் அவர்தான். நான் அடிப்பேன் அணைப்பேன் என்று சொல்கிற ஆண்டவர். நல்ல கவனமாக ஆண்டவர், அப்படிப்பட்ட ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். நம்மை அடிக்க ஆண்டவர், நம்மை அரவணைக்கிற ஆண்டவராக இருக்கிறார். நம் கண்ணீரை துடைக்கிற ஆண்டவராக இருக்கிறார்.
அவர் நம்முடைய பரம தகப்பன். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார் நம்முடைய உத்தியோகம் செழிக்கும், நம்முடைய செய்கள் எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும். அவர் தானே உன்னை ஆசீர்வதித்து உன்னை வழிநடத்த ஆண்டவர். உன்னுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர், உனக்கு உயர்வை கொடுக்கிற கர்த்தர். நீ அந்த உயர்வுல இருந்து நீ ஆண்டவரை விட்டுட்டு நீயா இஷ்டப்படி நீ வாழ்ந்துட்டு நீ குறை சொல்றதுக்கு முடியவே முடியாது. சொல்லிட்டாரு, கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவரை கர்த்தர் தம்முடைய ஜனங்களுடைய தலைவனாக இருக்க கட்டளையிட்டால் கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளை நீர் கைக்கொள்ளவில்லையே அப்படிங்கிற ஒரு போட போட்டுட்டு போயிட்டார். அல்லேலூயா. காத்திருக்க வேண்டும், கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். அதான் வேதம் சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ ஏசாயா 40:31 சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகளை போல சிட்டைகளை அடித்து எழுப்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். யாரு? காத்திருக்கிற பிள்ளைகள். இந்த காத்திருக்காத பிள்ளைகள் என்ன பண்ணினாலும் சோர்ந்து பொத்து விழுகிற பிள்ளைகளாக இருக்கு. கடவுளுக்கு காத்திருக்காம சொந்த பலம், உன்னுடைய சொந்த மாம்சம், நீ மாம்சத்தின் நம்பிக்கை கொண்டு வாழ்ந்தா உன் வாழ்க்கையில் நீ நிலைத்து நிற்கவே முடியாது. நீ கிருபையை சாப்பிடும். நாம் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் கர்த்தருடைய கிருபையே என்று கிருபையை சாப்பிட்டால் அந்த கிருபை உன்னை விட்டு விலகாத கிருபை, அது மாறாத கிருபை, அது என்றென்றும் உன்னை காத்து வழிநடத்தும் கிருபை. அல்லேலூயா. ஆம்சோத்திரம் ஆகினால்தான் ஆம்சோத்திரம் சங்கீதம் 119:74 சொல்லப்படும் பொழுது, நான் உங்களுடைய வசனத்திற்கு காத்திருக்கிறபடியா உமக்கு பயந்தவர்களை என்னை கண்டு சந்தோஷப்படுவார்கள். 81 வசனத்தில் சொல்றாரு, உங்களுடைய ரட்சிப்புக்கு என் ஆத்துமா தவிக்கிறது, உங்களுடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். என் 119:14 சொல்லப்படுகிறது, என் மறைவிடமும் என் கேடமும் நீரே, உங்களுடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன் அப்படின்னு. சங்கீதம் 84:10 சொல்கிறது, 1000 நாட்களை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசப்படியில் காத்திருப்பதை தெரிந்து கொள்வேன் என்று சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார். 1000 நாள் அதுல ஒரு நாள் உடைய சமூகத்தில் வந்து நான் நிற்பது, உடைய சமூகத்தில் வந்து நிற்கும் நாள், உண்மை ஆராதிக்கும் நாள், அது நல்லது. ஆகாமிய கூடார், ஆகாமிய கூடார் என்ன? நீங்க போற கிளப்பு, பப்பு, சப்பு, இந்த மாதிரி காரியம், மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய தியேட்டரு, டான்ஸ், ஆட்டம் பாட்டம் சொல்லப்படுகிறது, அதை பார்க்கணும். அப்படிப்பட்ட கூடாரங்களை நீ வாசமாய் இருப்பதை பார்க்கணும். வீட்டுல உட்கார்ந்து டிவியை பார்த்துக்கிட்டு அப்படியே அதுல உள்ள பாட்டுகளை கேட்டுட்டு சந்தோஷம், அதெல்லாம் பார்க்கிறோம். என் தேவனுடைய ஆலயத்தின் வாசப்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். அல்லேலூயா. நீ அப்படி ஆண்டவருக்காக காத்திருந்தால் நிச்சயமாக கர்த்தர் உண்மையில் இறங்கி மனதிறங்கி உனக்காக காத்திருப்பார். இதற்காக உன்னை ரட்சிக்கும்படியாக நீ பாக்கியவானாய் இருப்பாய். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று இந்த ஏசாயா 30:12 சொல்வதை போல நாம் கர்த்தருக்கு காத்திருப்போம். கர்த்தர் நமக்காக காத்திருக்கிற ஆண்டவராய் நம்மை கொண்டு போய் சேர்க்கும்படியாக, பரலோகம் கொண்டு போய் சேர்க்கும்படியாக நமக்கு காத்திருக்க கர்த்தருக்கு நாம் நல்ல பலன்களை கொடுப்போம். கசப்பான கனிகளை நாம் கொடுக்காதபடி நம்முடைய வாழ்வில் ஒரு மாற்றத்தை ஆண்டு விரும்புகிறார். அதை இப்பொழுது நீ ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இனிமே நான் தேவனுடைய சமூகத்தை வாஞ்சிப்பதை நாடுவேன், எப்பொழுதும் உடைய சன்னிதியில் வந்து நிற்பேன். சங்கீதம் 41:1 சொல்லப்படுவதை போல மாறானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல நாட்டுமா வாஞ்சித்து கதறுகிறது. நான் எப்பொழுது
தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். சங்கீதம் 41. Glory to God. Hallelujah. சோதரம். அவ தேவனுடைய சந்நிதியில் நான் எப்படி வந்து நிற்பேன் என்று 42 42 42 சொல்றது, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உண்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன் என்று சொல்கிற ஒரு அனுபவம் உன்மேல் அபிஷேகம் இருந்தால் நீ இப்படிப்பட்ட ஒரு வாஞ்சையும் தாகத்தை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். கர்த்தர்